வணக்கம் நண்பர்களே. தென் தமிழ்நாட்டில் வரலாறு காணாத அளவு மழை பெய்து வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் அரசின் மெத்தனமான நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். அந்த அறிக்கையில் கடந்த 200 ஆண்டுகளில் இல்லாத தொடர் கனமழை காரணமாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் நிலையில் இதுவரை அரசின் சார்பில் முழுவீச்சில் மீட்பு பணிகளும் துயர் துடைப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படாததால் மக்கள் பரிதவிக்கும் அவல நிலை பெருங்கவலை தருகிறது. திமுக அரசின் அலட்சியத்தால் பெருமழை வெள்ளத்தில் சிக்கி தலைநகர் சென்னை கடும் பாதிப்பினை சந்தித்த நிலையில் வரலாறு காணாத பாதிப்பை சந்தித்துள்ள தென் மாவட்டங்களிலும் இதே போன்றதொரு மெத்தன போக்குடன் அரசு செயல்படுவது வன்மையான கண்டனத்துக்குரியது. 4 மாவட்டங்களில் பல்லாயிரக்கணக்கான வீடுகள் இடிந்துள்ளன. பல நூற்றுக்கணக்கான மின்கம்பங்கள் சாய்ந்து மின்சாரம் முற்றிலுமாக தடைப்பட்டுள்ளதால் தென் மாவட்டம் முழுவதும் இருளில் மூழ்கியுள்ளது. அவர்கள் உடைப்பெடுத்து தரைப்பாலங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படுவதால் பல கிராமங்கள் தனித்தீவுகளாக துண்டிக்கப்பட்டுள்ளன. பல்லாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கி நெல் உள்ளிட்ட விளைபொருட்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு போதிய உணவு, குடிநீர், மருந்துகள், கழிப்பிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏதும் செய்து தரப்படவில்லை. மழை வெள்ளத்தால் மக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்கிக் கொள்ள முடியாத நிலையில் அரசும் எவ்வித துயர் துடைப்பு உதவிகளும் செய்யாதிருப்பதால் வீடுகளை இழந்து முகாம்களில் தஞ்சம் புகுந்துள்ள மக்கள் பசியால் வாடும் கொடுஞ்சூழல் நிலவுகிறது. ஆகவே மெத்தன போக்குடன் நடைபெறும் வெள்ள பாதிப்பு மீட்பு பணிகளை விரைந்து செயல்பட தமிழக அரசு உத்தரவிட்டு போர்க்கால அடிப்படையில் மக்களை மீட்க வேண்டும் எனவும், தேசிய பேரிடர் மீட்பு படையை 4 மாவட்டங்களுக்கும் அனுப்பி வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களை மீட்கவும், சாலைகளில் விழுந்துள்ள மரங்களை அகற்றி போக்குவரத்தை சரி செய்யவும், மின் கம்பங்களை பழுது பார்த்து தடைப்பட்டுள்ள மின் விநியோகத்தை விரைந்து வழங்கவும், பெரும் பாதிப்புக்குள்ளாகிய மக்கள் அவசர தேவைக்கு தொடர்பு கொள்ளும் வகையில் தகவல் தொலைத்தொடர்பை உடனடியாக சரி செய்யவும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உணவு, குடிநீர், உடை, கழிப்பிட வசதி செய்து தந்து தொற்று நோய்கள் பரவாமல் தடுக்க போதிய மருத்துவ முன்னேற்பாடுகளையும் செய்து தர வேண்டும் என நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன். மேலும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு பாதுகாப்புடன் தம்மால் இயன்ற உதவிகளை உடனடியாக செய்யவும், மேலும் குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் அதன் அருகமைந்த மாவட்டங்களை சார்ந்த எனதன்பு தம்பி தங்கைகள் தங்களால் இயன்ற அளவு உணவுப் பொருட்கள், உடைகள், மருந்துகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை உடனடியாக சேகரித்து கொண்டு முறைப்படுத்தி பாதிக்கப்பட்ட பகுதி மக்களிடம் நேரடியாக வழங்கி பெருந்துயரிலிருந்து மீண்டு வர அவர்களுக்கு ஆறுதல் கூறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.